ஃபஸ்ட்டு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அந்த நிகழ்ச்சியில் விஷ்ணுன்ற அந்த பையன் ரொம்ப நல்லா பாடினா போல். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. பாடினது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கோரிக்கை வச்சார். எங்கள் ஊரில் வந்து தண்ணி சரியில்லை, கிணத்து தண்ணி தான் எடுத்து குடிக்கிறோம், அது வந்து உடம்புக்கு வந்து நிறைய நோய்கள்லாம் வருது, அந்த கிணத்துல கூட தண்ணி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசில் அம்மா வந்து இங்கே 2 குடம் மேலே 2 குடம்லாம் வச்சுக்கிட்டு தண்ணிலாம், ஏன்னா நாங்கள் இருந்தது தேசிய நகர், நகர் போய் எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப தூரம். அது அம்மா எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய அருமை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ பையனை பார்த்தோன்னே நான் விஜய் டிவி டைரக்டர் சார் தான், டைரக்டர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பண்ணணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே பட்ஜெட் சொன்னார், இவ்வளோ ஆகும் சார். அது உடனே பண்ணிடலாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னோடனே இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இது நான் வந்து இந்த ஊருக்கு தண்ணி போட்டு கொடுக்குறது, ப்ளஸ் வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, நிறைய ஊர் மக்கள் கூட இங்கே வந்து அந்த தண்ணி குடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நான் இங்கே அந்த ப்ரோக்ராம்லேயே கேட்டிருந்தாங்க, நீங்களும் இந்த ஊருக்கு வரணும்னு. ஸோ டைம் கிடைக்கல, இன்றைக்கி டைம் கிடச்சிது. வந்து பார்த்ததில் குருக்காம்பட்டி கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும், வயசானவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய இடத்துலேருந்து இந்த மாதிரி எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் தண்ணி வசதி இல்லை, பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன். விஷ்ணுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவர் இந்த கோரிக்கை வைக்கலைன்னா நான் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த ஊருக்கு இந்த நல்லது நடக்காது. ஸோ விஜய் டிவிக்கும், விஜய் டிவி டைரக்டர் சாருக்கும், உங்களுக்கும் மறுபடியும் இன்னொரு முறை நன்றி தெரியும். மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையாக வந்து தண்ணீர் இருக்குண்ணா. நிறைய கிராமங்களில் இதே போல் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் நீண்ட தூரம் போகிறாங்க. இதுக்கு வந்து இப்போ தன்னார்வலர்கள் உங்களை போல ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்து நல்லாயிருக்கும்? இல்லைப்பா, இது வந்து தனிப்பட்ட, இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றம்னு ஒரு அமைப்பாக ஆரம்பித்து என்னால் முடிஞ்சு நம்ம சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது அரசியல் ரீதியாக எந்த விஷயமே நான் எங்கே போனாலும் பேசுறதில்ல. ஸோ அரசியலே நான் டச் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். அரசியல் கேட்கல, என்ன சார் படமா? ஒன்றும் இல்லை, இப்போ காஞ்சனா ஷூட்டிங் போயிட்டுருக்கு, காஞ்சனா 4 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பென்ஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காலபைரவான்னு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்ணுறேன். அந்த 3 படம் போயிட்டு. சூப்பர் ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து நயன்தாராங்கிற மாதிரி சொல்லி ஒரு போயிருக்கு. யார் சார்? சூப்பர் ஸ்டார் இல்ல, லேடி சூப்பர் ஸ்டார் அந்த படம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நீங்க ரஜினிகாந்தோட ஃபாலோவர், அதை நீங்க எப்படி பாருங்க? இப்போ விஜயசாந்தி மேடம் தான் தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார், சூப்பர் லேடின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நயன்தாரா மேடம் கூப்பிட்றது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்போ வேணான்னு சொல்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. சார், உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கா? ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் வந்து ஒரு இவ்வளோ ஒரு நடிப்பை புகழ் பெற்று இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்களுக்கு செஞ்சுட்டோம், ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோங்கிற எண்ணம் இருக்கா? ஒரு மன திருப்தி இருக்கா? இல்லை இன்னும் நிறையா செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இது வந்து நம்ம மனுஷனாக பிறந்துட்டால் மன திருப்தின்றது முழுசாக எப்போவுமே கிடைக்காது. இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இறக்குற வரைக்கும். பட் நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தால் இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு. இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ லாரன்ஸ் வந்து இவ்வளோ மக்களுக்கு செய்கிறாரு, ஒரு சம்பாதிக்கிற காசில் இவ்வளோ செய்கிறாரு, ஆனால் எவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அந்த என்ன வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருத்து சொல்ல விரும்பல சார், அது அவங்கவுங்க விருப்பம் சார். ஆனால் உங்களை போல் வந்து பாலா வந்து இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. இது போல் வந்து தன்னால் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதாவது போல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு? இல்லைப்பா, அவங்கவுங்க இப்போ அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது விரும்பணும், அது விரும்பி வரக்கூடிய விஷயம். ஸோ விரும்புகிறவங்க எல்லாம் பண்ணலாம், அவ்வளோதான். விஜயகாந்த் இருந்தது இப்போதைக்கு இல்லை, அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற யாரும் எதிர்பார்க்குறீங்களா சார்? விஜயகாந்த் இருந்த இடத்த நடிகர் சங்கம் இன்னும் நிரப்பப்படுது அப்படின்னு ஒரு இது இல்லை, விஜயகாந்த்ன்றது ஒருத்தர் தான், எல்லாருமே ஒருத்தர் தான். அவர் இடத்த யாருமே நிரப்பட்ட வர முடியாது. அந்த இடத்துக்குலாம் மறுபடியும் ஆல்ட்ரு வந்து இவர் விஜயகாந்த் சார் மாரின்னு சொல்லலாம், இல்லை இவர் மாதிரி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். புதுசாக வரவங்க புது வழியை கண்டுபிடிச்சி அவங்களுக்குன்னு ஒரு பாதையை ஏற்படுத்தி. நடிகர் விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க நீங்க? அரசியல் பேச விரும்பல. இல்லை அரசியல் இல்லை, ஒரு நடிகராக ஒரு அரசியலுக்கு வர்றாரு எம்ஜிஆர் வந்து. இல்லை, நிறைய இடத்துல இது கேட்டிருக்காங்க. நண்பர் எனக்கு, அவர்
ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் ஜாதிய வன்முறையை தூண்டுறது போல இப்போதைக்கு படம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போதைக்கு அது மாதிரி இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதைகளை திருப்பி இப்போது கொண்டு வந்து மக்கள் மனதில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. ஹைகோர்ட் கூட மேல கொண்டு போயுமே ஜாதியை ஜாதியை திணிக்கிறதே தப்பு தானே சார்? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட பேர் விஷ்ணு. நான் ஃபஸ்ட்டாக பாடும்போது லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருந்தாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை சார் அப்படின்னு கேட்டேன். உடனே இங்கே டேரக்டர்கிட்ட ஃபோன் அடித்தாங்க. ஒரு 2-3 நாள் எனக்கு இந்த தண்ணி டேங்க் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லாரன்ஸ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி.